ஒரு சிறிய கொசு மிக சக்தி வாய்ந்த அரசனை அழித்தது. ஏன் தெரியுமா? சக்தி வாய்ந்த ராஜா நம்ரூத் அல்லாவுக்கே சவால் விட்டான். ஒரு நாள் நம்ரூத் இப்ராஹிம் அலேஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உன் கடவுள் உண்மையானவராக இருந்தால் அவரை சொல்லி படையை அனுப்பி என்னுடன் போர் செய்யட்டும் என்று கர்வத்தோடு கூறினான். அப்போது அல்லாஹ் சிறிய கொசுக்களின் படையை அனுப்பினார். அவை படைகளின் இரத்தத்தை உறிஞ்சி முழு சமூகத்தையும் அழித்துவிட்டன. ஆனால் அல்லாஹ் நம்ரூதை உயிருடன் சில நாட்கள் வேதனைக்காக மட்டுமே வைத்திருந்தான். ஒரு கால் உடைந்த கொசு அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அது அவனது அரண்மனைக்குள் நுழைந்து அவனது மூக்கு வழியாக ஊடுருவி மூளைக்குச் சென்றது. மூளையை கொத்தத் தொடங்கிய போது அவனுக்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. அதை தாங்க முடியாமல் அவன் தனது தலையை சுவரில் அடித்துக் கொண்டிருந்தான். அரண்மனைக்கு யாராவது வந்தால் தலையில் செருப்புகளால் அடிக்கச் சொல்லுவான். அப்போதுக்கு அவனுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். இப்படி சில நாட்கள் சுவரில் தலையை அடிக்க அடிக்க அவனது மூளை பிளந்து வெளியே வந்து நம்ரூதுக்கு கொடூரமான மரணம் ஏற்பட்டது.